பிலிப்பியர் 3:11 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், குப்பையாக அதை அவர் எண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நமக்கு மேன்மைகளாய் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு உயர்வாய் காணப்படுகிறதோ, அவைகளை கர்த்தருக்காக விடுவதற்கு நமக்கு கர்த்தர் கிருபைகளை தருவாராக. இந்த கிமு 1500 கால பகுதியில் இந்த பர்பிள் கலர் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பர்பிள் கலர் கிமு 1500 ஒரு கடல் நத்தையிலிருந்து அதை தயாரித்தார்கள். C9 அந்த ஸ்தோத்திரம் கலர் எடுக்கப்பட்டது. அந்த டயர் என்று சொல்லக்கூடிய நகரம், லெபனான் தேசத்தில் இருக்கிற அந்த நகரத்தில் அது தயாரிக்கப்பட்டதுனால டைரியன் பர்பிள் என்று அதற்கு பெயர் வந்தது. இந்த பர்பிள் கலர் எதை குறிக்கிறது என்றால் அதிகாரத்தை குறிக்கிறது, மதிப்பை குறிக்கிறது, ராயல்டி. ஸ்தோத்திரம். ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த நிறத்தை அன்று பயன்படுத்தினார்கள். ஒரு சிறிய துணி அதை தயாரிப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான கடல் நத்தைகள் தேவைப்பட்டது. ஆகவே அந்த நாட்களில் உயர்ந்த இடத்துல அரசாட்சி செய்கிறவர்கள், ஒரு மேலான ஸ்டேட்டஸில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த கலர் கிடைத்தது. எல்லாருக்கும் அது கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம். நடு பகுதியில் காலங்களில் ஐரோப்பாவில் அந்த ரோம், அங்கே உள்ள திருச்சபை தலைவர்கள், இன்னும் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்கள் இந்த கலர் பர்பிள் கலரை பயன்படுத்தினார்கள். அந்த ஆடைகளை அவர்கள் உடுத்தினார்கள். 19th century 19ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது சிந்தட்டிக் டைஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நிறங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், பிற்பாடு அது எல்லாருக்கும் கிடைச்சது. இன்னைக்கு பர்பிள் அப்படின்னாலே நம்ம விரும்புகிறோம். காரணம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அவைகள் எல்லாருக்கும் போய் சேருகிற நிலையில், ஸ்தோத்திரம், சிந்தட்டிக் டயஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இந்த பர்பிள் என்று சொல்லும்போது ஒரு ராயல்ட்டியை குறிக்கிறது. ஒரு ராஜ பரம்பரையில் அரசர்கள் பயன்படுத்தக்கூடியது. அன்னைக்கு சட்டமே ரோமன் எம்பையரில் அப்படி தான் இருந்துச்சு. வேற யாரு பொதுமக்கள் இந்த பர்பிளை பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்டு இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியானது, எக்ஸ்பென்சிவ் ஆனது, அப்படிப்பட்ட மேன்மையானது தான் அந்த பர்பிள். இந்த நாட்களிலே இவைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு தாராளமாய் கிடைக்கிறது. இந்த வரலாற்று பின்னணியத்தை நான் சற்று ஆராய்ந்து பார்த்தபோது இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாஸ்டர், இதுக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு பிரசங்கமே அதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, எவைகள் நமக்கு ராயல்ட்டியா இருக்கு, எவைகள் நமக்கு மேன்மையா இருக்கிறது, எவைகள் நமக்கு உயர்வா இருக்கிறதோ, அவைகளை பவுலை போல விட்டு விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த செய்தியின் தலைப்பு கிவ் அப் யுவர் பர்பிள். கிவ் அப் யுவர் பர்பிள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இவைகளை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதாகமத்தில் இந்த பர்பிள் கலர் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வருது. ரத்தாம்பரம் அப்படின்னு பைபிளில் வாசித்திருக்கிறோம். எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நமக்கு தெரியும். ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், இவைகளிலெல்லாம் இந்த ரத்தாம்பரம் பயன்படுத்தப்பட்டு, ரத்தாம்பரம் அப்படின்னா பர்பிள் கலர்னு அர்த்தம். இந்த கடல் நத்தையிலிருந்தான், ஸ்தோத்திரம், இவைகளை அவங்க எடுத்தார்கள். அப்போ விலை உயர்ந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவானது தான் இந்த பர்பிள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத உயர்வுகள், விலை மதிக்க முடியாத மேலானவைகளை எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருக்காக விட்டு விடுவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம்? கிவ் அப் யுவர் பர்பிள். சில காரியங்களை நம்ம பிடிச்சிட்டு இருப்போம் வாழ்க்கையில், இதெல்லாம் விட மாட்டேன் ஆண்டவரே, இதுதான் எனக்கு மூலதனம், இதுதான் எனக்கு தேவை, இதனால தான் என்னுடைய கௌரவம். ஆண்டவர் சொல்றாரு, அதை விடு.
இன்றைக்கு அவைகளை விட்டு விடுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கிவ் அப் பண்ண அந்த பர்பல அவனுடைய வாழ்க்கையில பெருமையை பாராட்டுவதற்கு ஏராளமான தகுதிகள் அவனுக்கு இருந்தது. அவனுடைய உயர்வை பறைசாற்றுவதற்கு ஏராளமான அனுபவங்கள் அவனுக்கு இருந்தது. அவைகளை எல்லாம் விட்டு விட்டு வந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து இந்த ஸ்திரீகள் ஆற்றின் அருகே ஜெபம் பண்ண வந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே உபதேசிக்க செல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல பிலிப்பி பட்டணத்துக்கு அவங்க வந்து ஊழியம் செய்த நாட்களில் தியத்தீரா ஊராலும் 14ஆம் வசனம் இரத்தாம்பரம் விற்கிறவளும். எல்லாரும் சொல்லுங்க, இரத்தாம்பரம். அவ வந்து டீலர்ஷிப் அந்த நாட்கள்ல இந்த பர்பிள் கலர் இந்த ஆடைகளுக்கு அவ டீலர்ஷிப் எடுத்திருக்கிறான். சரித்திரம் சொல்லுகிறது அவ்வளவு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள், நல்ல பணபலம் படைத்தவள், எக்ஸ்பென்சிவானது. இந்த இரத்தாம்பரத்தை விற்கிறான்னா சாதாரணமான ஆள் இல்லை, அவள் ரொம்ப உயர்ந்தவள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆற்றின் அருகே வந்து உட்கார்றா எல்லாரோட கூட. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு மேன்மைகளை எவ்வளவு ஸ்தானங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் தேவ பிரசன்னத்துல வந்து இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆளோட ஆளா எல்லார போல உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறான். எக்ஸ்பென்சிவான விஷயம் அவ வாழ்க்கையில் இருக்குது, விலையேறப்பட்டதை வைத்திருக்கிறான். எல்லாரை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஃபினான்சியலா மேல இருக்கிறான். வாழ்க்கையில சொல்வதற்கு ஏராளமான உயர்வான அனுபவங்கள் இருக்கிறது. தேவனை வணங்கின போதும் இவர்தான், இயேசுதான் மெய்யானவர், இவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மீட்டெடுக்க சிலுவைக்கு வந்தார் என்பதை இந்த ஜெபத்துக்கு வந்துதான் அறிந்து கொண்டார். ஒரு பிரேயர் மீட்டிங், காட்டேஜ் பிரேயர் மீட்டிங், கேர்சல், இதுல வர்றவங்க இந்த தியத்திரா ஊராளாகிய லீதியாலை போல, லிடியா இவளை போல கிறிஸ்துவண்டை வருவதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டமாவது வருஷத்துக்கு ஒருக்கா வைங்க, ஒரு ஜெப கூட்டமாவது வைங்க. நிறைய லீதியாள்கள் வந்து கிறிஸ்துவண்டை வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபத்திற்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க வீட்டு கூட்டங்கள் வச்சா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். அப்போ நிறைய இடங்கள்ல இந்த இரத்தாம்பரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இரத்தாம்பரம்னா ரெட் கலர் அல்ல, பர்பிள் கலர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உயர்வுக்கு அடையாளம், இதெல்லாம் உயர்வு. நம்முடைய படிப்பு இதெல்லாம் உயர்வு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எதை தியானிக்கணும்? வாட் இஸ் யுவர் பர்பிள்? என் வாழ்க்கையில பர்பிளா இருக்கிறது என்னது? பொசிஷன், நல்ல பதவிகள் இருக்கும், நல்ல பதவிகளில் இருந்திருப்போம், அல்ல உயர்வான பதவியில் இருப்போம். நம்முடைய டைட்டில், நம்முடைய பெயருக்கு முன்னால பின்னால வர்ற டைட்டில், ஸ்தோத்திரம், இதெல்லாம் நமக்கு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கம்ஃபர்ட் ஜோன், உயர்வான நல்ல வசதியான அனுபவங்கள், செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதி, இதெல்லாம் சில நேரம் நமக்கு பாப்புலா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை விடுவதற்கு இந்த காலை நேரத்தில் கிருபை தருவாராக. இவைகளை விட வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்காக விட முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையை பாருங்கள். பரிசேயன், மத பெருமை அவனுக்கு இருந்தது. நான் யூதன் அப்படிங்கிற பெருமை, கௌரவம் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் அதை உடைக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல அந்தஸ்து யூதர்கள் நடுவில் அவனுக்கு இருந்து, ஏன்னா கமாலியல் பாதத்திலிருந்து வேதத்தை கற்றவன். இதெல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். இன்னைக்கு ஒரு வேர்டை சொல்றேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். வாட் மேக்ஸ் அஸ் ஃபீல் இம்பார்ட்டன்ட்? எது நம்மை, ஸ்தோத்திரம், முக்கியமானவர்களாக நினைக்க வைக்கிறது அல்லது உணர வைக்கிறது? நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்று நம்மளை முக்கியமான ஒரு நபராக நினைக்க வைக்குது. இன்னைக்கு அவைகளை விடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். வித்தியாசமா இருக்கு பாஸ்டர் மெசேஜ். கிறிஸ்தவத்தின் இன்னொரு பகுதி, டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிற செய்தியை கேட்டிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கிவ் அப் கொடு, விட்டு விடு.
ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், பெரிதான நன்மையை வச்சிருக்கிறார். கிவ் அப் பண்ணுங்க, விட வேண்டியதை விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு டோன்ட் கிவ் அப்னா எல்லாருக்குமே பிடிக்கும். விட்டுறாத, முரண்டு பிடி, உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலர் அப்படி வைராக்கியமா இருப்பாங்க, மாம்ச வைராக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் சிலர் கிவ் அப், விடு, நான் உன்னை உயர்த்துவேன். ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, உன் இனம், ஜனம், தகப்பன் வீடு. எல்லாரும் சொல்லுங்க, உன் இனம். இதை கிவ் அப் பண்ணு, விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பாபிலோன் தேசத்தில் இருந்தவனுக்கு நல்ல வசதியான குடும்ப பெருமை அவனுக்குள்ள இருந்தது. அதனால தான் சொல்ல, உன் தகப்பன் வீடை விடு. சில அந்த பேக்ரவுண்டை பெருசா நம்ம நினைப்போம். நான் ஒன்று சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இயேசுவின் பிள்ளை என்கிற பின்னணியம் தான் இந்த உலகத்துல பெரிய பேக்ரவுண்ட். ஆண்டவர் நமக்கு நல்ல அனுபவங்களை தந்திருப்பார். நல்ல பெற்றோர்கள், நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட சில குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் அதை நினைத்து நாம் பெருமை கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாம். ஆவிக்குரிய பெற்றோர்களை தந்தைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல செபிக்கிற பெற்றோர்கள் நம்மை வளர்த்தக்காய் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர, இவைகள் நமக்கு பெருமையாக மாறும் என்றால் ஆண்டவர் சொல்றார், அதை கிவ் அப் பண்ணு, விட்டு விடு, இதெல்லாம் விடு. ஸ்தோத்திரம். இனம், ஜனம், இது இந்த ஃபீலிங், காஸ்ட் ஃபீலிங், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், அதை கிவ் அப் பண்ணுங்கிறார். நான் உன்னை ஒரு புதிய ஜாதியா மாற்ற போறேன். ஆபிரகாம் எடுத்து ஏற்கனவே இருந்த ஒன்றை, பாபிலோன்ல இருந்து அவன் பெருமைப்படுறான், அவன் இனத்தை பத்தி. ஆண்டவர் சொல்றார், அதை கிவ் அப் பண்ணு, உன்னை வச்சு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறேன். இவனிலிருந்து துவங்கியதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா? இந்த கால நேரத்தில் கர்த்தர் பேசுறார், விட வேண்டிய சில காரியங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். ஆமென், ஸ்தோத்திரம். ட்ரூ டிசைபிள்ஷிப் begins with total surrender. உண்மையான சீசத்துவம், ஸ்தோத்திரம், 100% அர்ப்பணிப்பதில் தான் ஆரம்பிக்கிறது. நான் ஒரு சீசன், ஒரு சிசி என்று சொன்னால் 100% கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆழமான அர்ப்பணம், ஒரு டீப்பா போகணும் அந்த கமிட்மெண்ட்ல. அப்படி இருங்க. கிவ் அப் பண்றேன்னா ஃபெயிலியரான அனுபவம் கிடையாது. தேவ ராஜ்யத்தில் நல்ல கவனிங்க, தேவ ராஜ்யத்தில் கிங்டம் ஆஃப் காட்ல நீங்க கிவ் அப் கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக அதை கொடுக்கணும். வேதத்தில் எல்லாரையும் பாருங்க, ஆபிரகாம் தேவராஜ்யத்துக்காக, தேவனுடைய அழைப்புக்காக விட வேண்டியவைகளை விட்டு வருகிறான். இரண்டாவதாக மோசே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் அதெல்லாம் விடுறான். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஏன்னா 26ஆம் வசனம், இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். உலகத்தில் உள்ள பலனை அவன் பார்க்கல. ஏன்னா உலகத்தில் உள்ள காணான அவனால் அடைய முடியல. இனி வரும் பலன் மேல் தான் அவனுடைய கண்கள் இருந்தது. அந்த நிலையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 24 குறித்துக் கொள்ளுங்கள், 26 வரைக்கும். மோசே பெரியவனான போது விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்யறான் என்றால், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, முதல்ல பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். கிவ் அப் பண்றான். எனக்கு இது வேண்டாம். யாராவது விட முடியுமா? அந்த ஜோன், கம்ஃபர்ட் ஜோனு. கண்ணசைச்சா வேலை நடக்கும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த இடம் வேண்டாம், இந்த இப்படி ஒரு இடமே வேண்டாம். எகிப்தை விட்டான். இந்த ஸ்தானம் எனக்கு வேண்டாம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற பொசிஷனை விட்டுட்டான், கிவ் அப் பண்றான். நம்பர் 2, இரண்டாவதாக அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுக்கிறான். அநித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகள் மாறக்கூடியது. அநித்தியம் என்றால் அழியக்கூடியது, நித்தியம் இல்லாதது, காணல் நீர் போல மாறி போகக்கூடியது.
இந்த உலக காரியத்துல ஏதாவது ஒன்றை பிடிச்சு வச்சுட்டு இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவைகளை விடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவைகளை விட்டு வெளியே வாங்க, அவைகளை விட்டு வெளியே வாங்க. அநித்தியமான பாவ சந்தோஷம் உலகத்துல இன்னைக்கு அதைத்தான் பிசாசு பெருசா காட்டுவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவைகளை விட்டு வெளியே வாங்க. ஏதாவது உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கா உலக காரியம்? மறுபடியும் சொல்றேன், உலக காரியம் உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னா நீங்க அநித்தியமான பாவ சந்தோஷத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு அவைகளை விட்டு வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இல்ல பாஸ்டர், நான் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கு, இந்த சினிமா பாட்டை கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், கிவ் அப் பண்ணு. குடிக்கிறது, வெறிக்கிறது, என் மனம் போன போக்கில் போறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துறது, இதுல சந்தோஷம் இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ப்ளீஸ் கிவ் அப். தயவு செய்து விட்டு விடுங்கள். இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தாதீங்க. பல வாய்ப்புகள் ஆண்டவர் தரலாம், பல பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. இன்று மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. உங்களை சந்தோஷப்படுத்துறது உலக காரியமா இருந்தா நீங்க அநித்தியமான ஒரு பாவ சந்தோஷத்துல இருக்கிறீங்க. இத வேற உலகத்துல எங்கேயும் பிரீச் பண்ண மாட்டாங்க, சபையில பாஸ்டர் தான் சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். எதெல்லாம் உங்களை உலக விஷயங்கள் சந்தோஷப்படுத்துதுன்னா அதற்கு அவைகளை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். அவைகளை தொடராதிருங்கள். விட்டான். ஆண்டவர் அவனுக்கு என்ன பாக்கியத்தை கொடுத்தார்? அவன் தெரிந்தெடுத்தது என்ன? 26ஆம் வசனம் கடைசி பகுதி, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எல்லாரும் சொல்லுங்க, அதிக அதிக பாக்கியமா நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்காக செய்யற ஊழியத்தை அதிக பாக்கியமா நினைக்கிறீங்களா? இந்த சபையில கர்த்தர் உங்களுக்கு தர்ற ஊழியங்களை, தேவனோட வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம் என்று பழைய பாடல் உண்டு. எவ்வளவு ஆசீர்வாதமான அனுபவம். ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை எத்தனை பேர் ஆசீர்வாதமா நினைக்கிறீங்க? சர்ச்சுக்கு வர்றது எத்தனை பேர் பாக்கியமா நினைக்கிறீங்க? ஆமென். அதுதான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள். தாவீதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, இரவும் பகல் வேண்டிய ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கல. அந்த தாவீது அந்த வசனங்களை எழுதும்போது சொல்றான், உண்மையே நான் தியானிக்கிறேன், உண்மையில் தாகமா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீர் தருகிற உடைய பிரசன்னத்தில் உள்ள சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை ஆமென் நாங்கள் விட்டு விடாதிருக்க? ஆமென். ஸ்தோத்திர. உலக காரியத்துல சந்தோஷப்பட்டா அவைகளை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா. இனி வரும் பலன், அதான் மோசையின் எதிர்பார்ப்பு. இனி வரும் பலன். கிறிஸ்தவ ஜீவியத்தை போல இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுவும் இல்லை. கோடிக்கணக்கான தங்கம், வைரம், விலை உயர்ந்த காரியங்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் மேன்மையான வாழ்க்கை. ராயல்டி, பாப்புலர் என்றால் ராயல்டி, அதை விட பிரஷியஸ் ஆனது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் விட சொல்றது நம்முடைய பார்வையில் மேன்மையா இருக்கிறது, அவர் பார்வையில் அது குப்பை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? இன்னைக்கு உங்க பார்வையில என் பார்வையில எது மேன்மையா இருக்கோ அதை தான் கிவ் அப் பண்ண சொல்றார். அதான் பர்பிள், அதை விடு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவரே, விட வேண்டியவைகளை விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எதையா ஒன்ன பிடிச்சிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு அவைகள் எல்லாம் விட்டு வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்துல திரும்ப சொல்றேன், விட்டு விடுதல் தான் ஆசீர்வாதத்திற்கான முதல் படி. ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை விட்டு கொடுத்தார், விட்டு விட்டார் தெரியுமா? ஆண்டவர் அவரை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை டோட்டலா மாறியது. தேவனோடு ஏற்பட்ட சந்திப்பு பவுலுடைய முழு அடையாளத்தையுமே மாத்திட்டு. அவனுடைய ஐடென்டிட்டி என்ன? அவன் ஒரு பரிசேயன். அவன் என்ன சொல்றான்னா, ஒரு எபிரேயன். அவனுடைய ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆகுது. கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறணும்.
அதற்கு நாம் விட வேண்டியவைகளை விட வேண்டும். சில குறிப்புகளை வேகமாக சொல்றேன், எழுதி கொள்ளுங்கள். முதலாவதாக, கிவ் அப் யோர் பர்பிள் என்று சொல்லும்போது பவுல் விட்டு வந்த அனுபவங்கள் என்ன? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 3:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். என் லைஃப்பில் எதெல்லாம் எனக்கு கிரெடிட்ஸாக இருக்கு, மேன்மையை கொண்டு வருது, லாபத்தை கொண்டு வருது, அவைகளெல்லாம் இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக நான் விடுறேன். நஷ்டம் என்று எண்ணுகிறேன். முதல் குறிப்பு, மதிப்பு மிக்கதாக கருதுபவைகளை, எண்ணுபவைகளை விட்டு விடுதல். நம்ம லைஃப்ல எதெல்லாம் மதிப்பு மிக்கதாக நினைக்கிறோம் அதெல்லாம் விடணும். சில நேரம் ஆண்டவர் நம்மளை நல்ல ஆசீர்வதித்து பெரிய வேலையை தந்திருப்பார், அதுக்காக தோத்திரம் பண்ணணும். ஆனா அதுல நம்ம ஒருவேளை களி கூர்ந்து இதுதான் நமக்கு மதிப்பு, இந்த பொசிஷன் நினைச்சா அதை கிவ் அப் பண்ணணும். வேலையை விட்டுறாதீங்க. உங்க மனதிலிருந்து ஸ்தோத்திரம், அந்த மேன்மையான எண்ணத்தை கிவ் அப் பண்ணுங்க. ஆமென். அதை பெருமையா நினைக்கிற அந்த எண்ணத்தை கிவ் அப் பண்ணுங்க, விட்டுருங்க. இது கர்த்தர் தந்த கிருபை. ஆமென். மதிப்பு மிக்கதாக உணர்கிறவைகளை விட்டு விடுதல். ஸ்தோத்திரம். பவுல் வாழ்க்கையில எதெல்லாம் அப்படி நினைச்சான்? முதலாவதாக நியாயப்பிரமாணம். அவன் சொல்றான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் சுய நீதியை உடையவனா ஏற்கனவே இருந்தேன், இப்போ இல்லை. பிலிப்பியர் 3:9 நீங்க பிற வாசித்து பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் தேவனால் உண்டாகிற நீதியை உடையவனா இருந்தேன். அப்போ நியாயப்பிரமாணம் சுய நீதியை கொண்டு வருது. நான் கரெக்டா இருக்கிறேன். நான் நியாயப்பிரமாணத்தின்படி, இயேசுவின் இடத்துல வந்த வாலிபன் அதான் சொன்னான், நான் 10 கற்பனைகளையும் என்ன செய்யறேன், கை கொள்றேன்யா. என்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றான். இன்னும் நான் செய்ய வேண்டியது என்ன இருக்கு? இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான். நான் எல்லாத்தையும் சரியாத்தான் செய்யறேன். நான் காலையில் எழும்பி பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? சுய நீதி. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுய நீதி. இந்த பவுல் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் மதத்திற்காக, அவனுடைய நம்பிக்கைக்காக ஜனங்களை துன்பப்படுத்தினான். கர்த்தர் சொன்னார் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் பார்வையில கரெக்டா இருந்தான். பவுலை குறை சொல்ல முடியாது. அவன்கிட்ட எந்த ஒரு, அவனுடைய மாரல் லைஃப்ல ஒரு பிரச்சனை இல்லை, ஒழுக்கமா இருந்தான், நல்ல படிச்சவன், எல்லாம் இருந்தான். ஆனா சுயநீதி. ஆண்டவர் சொல்றாரு, இதைத்தான் பெருசா நினைக்கிறியா, இதை விட்டு விடு. ஹல்லேலூயா. இதை விட்டு விடு. இதை விடுறான். அவன் குற்றம் சாட்டப்படாதவன். கமாலியலுடைய பாதத்திலிருந்து வேதத்தை கற்று அறிந்தவன். எவ்வளவு மேன்மைகளை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்திருந்தார் தெரியுமா? அதையெல்லாம் அவருக்காக விட்டு வருகிறான். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்காக என்ன செய்கிறான்? விட்டு வருகிறான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 14ஆம் வசனத்தை பாருங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய், பயங்கர எக்ஸ்பர்ட், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருந்தான். என் வயசுல, என்னோட இந்த வயதுல இந்த அறிவு என்னை விட டாப்ல யாரும் இல்லை அப்படிங்கிறான். அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தேறினவன், எந்த கொஸ்டின் பண்ணாலும் ஆன்சர் பண்ண தெரியும். இந்த நிலையில வாழ்ந்தவன் தான் பவுல். அடுத்து சொல்றான், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக. அண்டர்லைன், இந்த வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக, ட்ரெடிஷன். அப்ப மதிப்பு மிக்கதாக பவுல் கருதினது என்னது? 2வது ட்ரெடிஷன், பாரம்பரியம். காலங்காலமா அப்படியே பழகிருப்போம் ஒரு விஷயத்துல. சிலர் சொல்லுவாங்க, சபைக்கு வாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் இத்தனை வருஷம் அப்படியே போய் பழகிட்டோம், எங்கள் பிள்ளைகளை சர்ச்சை கொண்டு போங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம். பாரம்பரிய ஸ்பிரிட், ஆவி. அவன் சொல்றான், இந்த நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். பயங்கரமான வைராக்கியம், பக்தி இவனை விட்டு போகல. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை நீ விட்டு விடு.
இதில் தான் அவன் பெருமையே இருக்கு. நான் ரொம்ப தேறின ஆளு, நான் எக்ஸ்பர்ட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன்ட்ட ஆண்டவர் சொல்லார், நீ ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு ஆண்டவர் அவனோட பேசி, ஆமென் ஸ்தோத்திரம், நான் தான் மெய்யான தேவன் என்று அவரை வெளிப்படுத்தின போது இந்த பவுல் என்ன செய்கிறான்? கலாத்தியர் 1:16 பாருங்க, ஸ்தோத்திரம், புறஜாதிகளுக்கு தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது, அவருக்குள்ள இவனுக்குள்ள அவரை வெளிப்படுத்துறார். அவரை எனக்குள் வெளிப்படுத்துவது. இந்த வார்த்தையை அண்டர்லைன் தி வேர்ட், இந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். அவரை நமக்குள் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அவரை நமக்குள், வெளியில இல்ல, இருதயத்துக்குள்ள ஒரு வெளிப்பாடு. இந்த தரிசனம் அவன் இருதயத்துக்குள்ள அவரை வெளிப்படுத்தியது. இவர் யார்? எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது நான் என்ன பண்ணேன்? மாம்சத்தோடு ரத்தத்தோட யோசனை பண்ணல. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்றோம். அரபு தேசத்தில் போய் 3 வருஷம் காத்திருந்து இந்த பவுல் ஜெபம் பண்ணி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய மனுஷிகத்தில் யோசிக்க கூடாது. எபிரேயன் அப்படின்னு சொல்றான், ஆண்டவர் சிலர் அதையும் பிரேக் பண்றார். ஸ்தோத்திரம். சில நேரம் எதெல்லாம் நமக்கு பெருமையா இதெல்லாம் ஆண்டவர் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜாதி, இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோடனே மாறுது. எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் பரிசுத்த ஜாதியாய் மாறுகிறோம். ஆமென். ஜாதி பெருமை இல்லை பாஸ்டர், ஜாதி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. அதைத்தான் பவுல் இங்கே ஆண்டவர் தெளிவாக எழுதுறார். அந்த ஃபீலிங்கை விட்டு வெளியே வா அப்படிங்கிறார் பவுல. நான் எபிரேயன் அப்படிங்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவனை முதல்ல சந்திச்சோன்னு நடந்த ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுக்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:15 ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அவனை ஊழியத்துக்கு ஏன் அபிஷேகம் பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் புறஜாதிகளுக்கும். எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு? நீ எபிரேயன்னு சொல்லிட்டு இருக்கியப்பா, நான் இன்னார்னு சொல்லிட்டு இருக்கியே, உன்னை தூக்கி முதல்ல புறஜாதிக்கு தான் ஊழியம் செய்ய வைப்பேன். ஆமென். 2வது இஸ்ரவேல், 2வது ராஜாக்கள், 3வது இஸ்ரவேல் புத்திரர். நீ எதை மேன்மையா நினைச்சியோ, ஸ்தோத்திரம், அந்த எல்லையிலிருந்து உன்னை எடுத்து உன்னை உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாறணுமா? விட வேண்டியவைகளை விடுங்க. நான் எபிரேயன் அப்படிங்கிற பவுல், ஆண்டவர் சொல்றார், நீ புறஜாதிகளுக்கு போ, ஊழியம் முதல்ல ஒன்றை வச்சுதான் அங்க நடக்க போகுது. பேதுருவை கொண்டு போனார். அடுத்தபடியா பவுல் மூலமா தான் அந்த எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை எவைகளையோ ஒன்றை நாம பிடித்திருந்தான். அடுத்தபடியா பவுல் மதிப்பு மிக்கதாக கருதினது குடும்ப பெருமை. அவன் சொல்ற பாருங்க, நான் பென்யமீன் கோத்திரத்தான். அவனுக்கு அதெல்லாம் இருந்துச்சு, அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்தது. நான் யார் தெரியுமா? பென்யமீன் கோத்திரத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:5-6 குறித்து கொள்ளுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு பென்யமீன் கோத்திரத்தான். இதுல என்னங்க பெருமை இருக்கு அப்படின்னா, இந்த பென்யமீன் கோத்திரம் இருக்கிறதுல சின்ன கோத்திரம். ஆனா ஏன் இவன் இதை பெருமையா சொல்றான்? இந்த பென்யமீன் கோத்திரத்துல இருந்தான் இஸ்ரவேல்ல முதல் ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். இதுக்காக தோத்திரம் பண்ணணும், கிருபைகளுக்காக தோத்திரம் பண்ணணுமே தவிர நமக்குள்ள அந்த பெருமை வந்துடக்கூடாது. ஆகவே தான் சொல்றேன், நான் பென்யமீன் கோத்திரத்தான். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை எடுத்து கிருபையா பயன்படுத்துவார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த புல்பீட்டுக்கு வரம்னால நான் செய்கிற ஜெபம், ஆண்டவரே என்னை முற்றிலும் 100% நீங்க மறைச்சு ஆவியானவர் என் மூலமாய் வெளிப்படுவீராக. நம்ம நிறைய செய்கிறோம், அதெல்லாம் ஒரு வார்த்தையில தான் சொல்லுவேன். என்னென்ன ஊழியங்கள் நடக்கு, எவ்வளவு சிரமம், இதே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் தந்த கிருபையில தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறது அவருடைய கிருபை. இதெல்லாம் ஆண்டவர் தர ஒரு ஆசீர்வாதம். இதுல ஒன்றும் பெருசா என்ன சொல்றதுக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் பென்யமீன் கோத்திரத்தான்னு சொன்னான். கர்த்தர் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்போ பவுல் சொல்றான் 3:11 அவருக்காக இவைகளை எல்லாம், எல்லாவற்றையும், எதெல்லாம் நான் பர்பலா நினைச்சனோ என் வாழ்க்கையில, இவன் லைஃப்ல நியாயப்பிரமாணம், சுயநீதி, பாரம்பரியம், எபிரேயன்,
குடும்ப பெருமை, கோத்திரம் சொல்றான். ஆண்டவர் சொல்றார், கிவ் அப் பண்ணு, விட்டு விடு. ஆண்டவர் தந்த உயர்வுகள், மேன்மைகள், இவைகளை நம்ம நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மதிப்பு மிக்கதாக எதையெல்லாம் கருதுகிறோமோ அவைகளை விடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஆண்டவரே, அவங்கள தான் கர்த்தர் யூஸ் பண்ண முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பவுலை கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா உயர்த்தினார். அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா உயர்த்தினார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன் அப்படிங்கிற அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பவுல் இதெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் விட்டேன், இதெல்லாம் விட்டேன், இதெல்லாம் விட்டேன், எல்லாவற்றையும். இன்னைக்கு சில விஷயத்தை விட்டுருப்போம், சில விஷயத்தை விட மாட்டோம். அந்த உலக வழக்கங்களை விட மாட்டோம். கல்யாணம்னு வந்தா நல்ல நேரம் தான், கல்யாணம்னு வந்தா ஸ்தோத்திரம், நல்ல நேரம் பார்த்து தான் எல்லாம் நடக்கும். எந்த காரியமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள்ள ஆண்டவர் சொல்றார், அதை விடு, கிவ் அப் பண்ணு. ஏதாவது ஒரு விஷயம் வருது, ஃபேமிலியில் ஒரு நிகழ்ச்சி, ஜெபம் பண்ணி செய்கிறோமா, அது உலக வழக்கத்தின்படி. சர்ச்சில் வச்சு ஆராதனை, மண்டபத்தில் போய் சினிமா பாட்டு, கிவ் அப், விட்டு விடணும். இவைகளை எல்லாம் நம்ம எத்தனை வருஷம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் முக்கியம் இல்லை, எவைகளை எல்லாம் விட்டோம் என்பது முக்கியம். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்த, ரிலேட்டிவ்ஸை பிரியப்படுத்த. நான் ஒன்று சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இருப்பாங்க. என்றைக்காவது உங்களை பிரியப்படுத்த கிறிஸ்தவ பாடல்களை அவங்க நிகழ்ச்சியில் போடுறாங்களா? அது அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் பிரியப்படுத்துகிறோங்கிற தாராள மனதில் கல்யாணத்தில் எல்லாம் முதல்ல இங்கே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அங்கே போய் சொதப்பல் எல்லாம் பார்ப்பாங்க. ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சபையில் நடக்கு. அதுக்கப்புறம் போகிறான், வேற என்னமோ நடக்கு. நமக்கு உள்ளே போகிறக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு விட வேண்டியதை நம்ம விடணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கண்டா. ஆபிரகாம் 100% ஒப்பு கொடுத்தான், 100% ஒப்பு கொடுத்தான். நம்ம விட வேண்டியதை விட்டாதான் ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ண முடியும். ஆமென், ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் நன்மைகளை தடுக்கும், இதெல்லாம் நன்மைகளை தடுக்கும். உங்கள் வீட்டில் சினிமா பாட்டு ஓடுதுன்னா முதல்ல அதை ஆஃப் பண்ணி வேறுபட்டு வாங்க. அதான் வேறுபாட்டின் ஜீவியம். இதெல்லாம் மூல உபதேசம், அடிப்படை சத்தியம். இதெல்லாம் விட்டாதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். இதை ஒரு சுவிசேஷகர் ப்ரீச் பண்ண மாட்டார், நீங்கள் காணிக்க அனுப்ப மாட்டீங்க. இதை டிவியில் வர்ற ஊழியக்காரங்க பேச மாட்டாங்க, இதை சபை போதகர் தான் பேசுவார். ஏனென்றால் உங்கள் மேல் கர்த்தர் எங்களுக்கு பொறுப்பையும் அக்கறையும் கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென், ஸ்தோத்ரா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். மதிப்பு மிக்கதாக நீங்கள் நினைக்கிறதையெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு கிவ் அப் கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமான வல்லமை உள்ளவர். ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. அவன் பிளானோட போறான். ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு. கிறிஸ்தவர்களை அழிக்கணும், கிறிஸ்தவர்களை கொண்டு போய் ஜெயிலில் போடணும். இதுக்காக அவன் ஓடுறான். எதிர்கால திட்டம், எதிர்கால கனவு. கமாலியலுக்கு அடுத்த நிலையில இருக்கிறான். இதை விடுறான். அவன் ஒரு பிளானோட போறான். நான் எப்படியாவது கிறிஸ்தவங்களை கட்டி இழுத்து கொண்டு வரேன் லெட்டரெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவனுடைய பிளானுக்கு டோட்டலாக முற்றுப்புள்ளி வச்சுட்டு தேவ திட்டத்துக்குள்ள தன்னை இணைத்து கொண்டான். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் உங்களை மெய்யாக சந்தித்திருப்பார் என்றால், கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு உறவாடுவார் என்றால், கர்த்தர் உங்களை தொட்ட அனுபவம் இருக்கும் என்றால், உங்களை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ உங்க குடும்பத்தை குறித்தோ இருக்கிற உங்களுடைய கனவுகள் திட்டங்களை கொஞ்சம் கிவ் அப் கொடுத்துட்டு ஆண்டவருடைய கரத்தில் வந்து அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கிவ் அப் கொடுங்க. உங்க பிளான் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு இல்ல, அவைகளை எல்லாம் கிவ் அப் விட்டுருங்க. நீங்க ஓரமா வச்சு அப்பப்போ எடுப்பீங்க. அதை டோட்டலா விட்டுட்டு ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் பிளான் எல்லாம் ஒதுக்கிட்டு ஆண்டவருடைய திட்டத்தில் இணைந்து கொண்ட பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, நாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின்.
அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? நான் அப்போஸ்தலனா மாறணும். தேவனுடைய திட்டம் என்ன? நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். இன்னைக்கு சுவிசேஷத்தை நம்மளால ஏன் அறிவிக்க முடியலைன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சில், வீட்டுக்கு போனா உலகம், எங்க போனாலும் உலகத்தின் ஆவி. உலகத்தில் உள்ளவர்களை போல நம்ம மாறும்போது பிரித்தெடுக்கப்படாத நிலையில் பவுல் சொல்றார், பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லல, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு ஒருவரையாகிலும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கொண்டு வரண்டா, சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுலாக மாறுங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட பவுலாக மாறுங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல ராஜா, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்னு பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது, ஆண்டவர் அவனை எப்படி மாற்றுகிறார் என்றால், அவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர் அப்போஸ்தலர்களாக மாற வேண்டியவர்கள். ஒரு யூதாசுக்கு பதிலாக மத்தியா வந்தான். ஆனா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் இவனை முன்குறித்ததை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். விழுந்து போன யூதாசுடைய இடத்துல ஆண்டவர் முன்குறித்தது யாரு என்றால், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி இந்த பவுலை கர்த்தர் வேறுபடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை என்ன எதற்காக வச்சிருக்கிறார்? நம்முடைய திட்டங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அவருடைய திட்டத்தில் இணைந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை என்னை வல்லமையாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எது நம்மை முக்கியமானவர்களாக உணர வைக்கிறது? கிவ் அப் கொடுங்க. சில நேரங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கிறது, கிவ் அப் கொடுங்க. ரூத்துடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான அனுபவங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோவாபிய ஸ்திரீ பேக்ரவுண்ட் என்ன? லோத்து மூலமாக முறைகேடாக வந்த சந்ததியில ஒன்று மோவாபியர், இன்னொன்று அம்மோனியர். அதுல ஒரு சந்ததியில வந்த அந்த வம்சத்துல வந்தவள் தான் இந்த ரூத். நல்லா கவனிங்க. அந்த ரூத் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டால்? ஒரே ஒரு காரியம்தான். ரூத் 1ஆம் அதிகாரம் 17, 16, 17, 18 வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். வாசிக்க டைம் இல்லை. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ரூத்துடைய லைஃப்ல இந்த பர்பிள், அவளுக்கு எதெல்லாம் மேன்மையா இருந்து, மோவாப், அங்க உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவள் ரூத்து, சாதாரண ஆள் இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்த அவள் நகோமியை பார்த்து சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். விடுறா பாருங்க, கிவ் அப் கொடுக்குறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஜனம்னு நீ எது தெரியுமா? ஏன் ஜனம் அப்படின்னா அது தேவனுடைய ஜனம்தான். நான் இவ்வளவு நாள் ஆராதித்த கடவுள்கள் அல்ல. இனி என்னுடைய தேவன் யாருன்னா, இந்த நகோமிக்கு யார் தேவனோ அதுதான் எனக்கு தேவன். இந்த நகோமியுடைய ஜனம் எதுவோ அதுதான் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு கிவ் அப் விட்டுவிட்டனால ஆண்டவர் சாதாரண நிலையில் வந்த அவளை அந்த இடத்துல ஆசீர்வதித்து போவாசுடைய வயலுக்கு உரிமையாளராக கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு விடுறோமா ஆண்டவருக்காக? ஆண்டவர் சும்மா எதையோ சும்மா நேரத்தை கொடுத்துட்டு போறேன் அப்படி இல்லை. மேன்மையா நினைக்கிறத கிவ் அப் பண்ண முடியுமா? அப்பந்தான் ரூத்த மாதிரி ஆசீர்வாதம் வரும். எது நம்ம லைஃப்ல பெருசா நினைக்கிறோம் அதை கூட விட்டுறணும் ஆண்டவருக்காக. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்.
17ஆம் வசனத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த வேர்ஸ் எல்லாரும் வாசிங்க. நீர் மரணம் அடையும் இடத்தில். இந்த வேர்டை குறித்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த ஆழமான பிடிப்பு. நீ எந்த இடத்துல நகோமி மரணம் அடைகிறாளோ அந்த இடத்துல தான் நானும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்தை தவிர வேறொன்றும் என்னை பிரிக்க முடியாது. இந்த ஆழமான அர்ப்பணத்துக்குள்ள இந்த ரூத் வந்தபோது சுலபமாக தற்செயலாக அகப்பட்டதான அந்த வயல்ல கர்த்தர் அவளை உரிமையாளராக மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலாய் நடக்கிறது போல இருக்கலாம். இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆழமான அர்ப்பணத்தை கர்த்தர் பார்க்கிறார். ரூத்தை சும்மா கொண்டு வந்து ஆண்டவர் எல்லாம் லட்டு மாதிரி கொடுக்கல. சிலர் நினைப்பாங்க, ஸ்தோத்திரம், இந்த ஆளுக்கு ஆசீர்வாதம் அப்படி லட்டு மாதிரி கிடைச்சிட்டு. ஆண்டவர் சொல்றார், அவளுடைய அர்ப்பணத்தை பாரு. இந்த ரூத்தை ஏன் நகோமியை விட மேலே கொண்டு போனாருன்னா, அவள் எடுத்த தீர்மானம், அவள் விட்டு வந்த அனுபவங்கள். எதையா ஒன்று விட்டா போதும், விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டா போதும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்கான முதல் படி அதான். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். வலையை விட்டாங்க, மீனை விட்டாங்க, படகை விட்டாங்க, வேலையை விட்டாங்க. இன்னைக்கு நீங்க வேலையை விட வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், எதெல்லாம் உங்களுக்கு மேன்மையான அனுபவமா இருக்கோ அவைகளை உங்கள் இருதயத்திலிருந்து விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு, ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு வேளை முழு நேர ஊழியத்திற்காக கர்த்தர்களை அழைச்சா எல்லாத்தையும் விட்டு வாங்க. சீஷர்ல போல எந்த நிலையில உங்களை கர்த்தர் அழைக்கிறாரோ அந்த நிலையில உங்களை ஒப்பு கொடுங்க. இனி என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒன்று இயேசுநாதருக்காக செய்யணும். விட்டு விட கிருபை தாரும் ஆண்டவரே. ஏன் ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் வெகுவ ஆசீர்வதிக்கிறார்னா, கிருபையை தரார்னா, நிறைய காரியங்களை விட்டு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் போனால் இந்த திறமையை வச்சு வேற நிலையில பயன்படலாம், பணம் சம்பாதிக்கலாம். நாங்கள் இந்த திறமையை வச்சு உலகத்தில் பெரிய ஆளாக மாறலாம். ஆனால் இதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு வர்றதுனால ஆண்டவர் யூஸ் பண்றார் கிருபையா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் உலகத்தில் போட்ட காசு. இந்த ஊழியத்தில் முதலீடு பண்ற இந்த ஞானம் ஆண்டவர் கொடுத்தது என்னது? இந்த தாளந்துகள். இதை கொண்டு உலகத்தில் போட்டால் லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல. ஆனால் இதெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக வரும்போது ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணுவார் பாருங்க. விட்டு வந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லாரையும் முழு நேரமா ஆண்டவர் அழைக்கல, பகுதி நேரமா ஊழியம் செய்யுங்க. உங்க பிசினஸ் நடுவுல, வேலைக்கு நடுவுல இயேசுன்னு அதற்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆண்டவர் விட சொல்ற அனுபவங்களை கிவ் அப் கொடுத்துருங்க. வேண்டாம் ஆண்டவரே, இவ கூப்பிடல, நகோமி கூப்பிடல, திரும்பி போங்கன்னு தான் சொன்னா. அவளுக்கு யாரும் அழைப்பு கொடுக்கல. ஒரு சீக்கிரட் இன்னைக்கு சொல்றேன், அழைக்கப்படாம வந்த ரூத் ஆண்டவுடைய பிறப்பின் அட்டவணையில இடம் பெற்றாள். அழைப்பே இல்லாம வந்தவள் ரூத். பைபிளை வாசித்து பாருங்க, அங்க அவளுக்கு எந்த அழைப்பும் கொடுக்கல. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் விட்டு வந்த போது அவனை கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்றினார். அது அழைப்பின் அடிப்படையில் வந்தது. அழைப்பே இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணத்தின் அடிப்படையில் வந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தவுடைய பிறப்பின் வரலாறு அட்டவணையில அவளுக்கு ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்ன அழைக்கலன்னு சொல்லாதீங்க, ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். வேதத்தில் ஆழமான முத்துக்களை எடுக்கணும், இல்ல வெளிப்பாடுகள். அழைக்கப்பட்டு வந்தது ஆபிரகாம், அர்ப்பணித்து வந்தவள் ரூத். இவளுக்கு யாரும் அழைப்பு கொடுக்கல. அவளை என்ன சொல்றாங்க? திரும்பி போன்னு தான் சொல்றாங்க. நீ வானா சொன்னாங்க, ஊழியம் செய்ய வான்னு கூப்பிடல, திரும்பி போ. ஆனா இந்த நகோமி வாழ்க்கையில இருந்த அந்த தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையில கண்டு கொண்ட ரூத் எதற்காக திரும்பி வர்றா? திரும்பி போகாம ஏன் இவ கூட வர்றானா? இந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்கிற தீர்மானம்.
ஒருவேளை ஆண்டவர் என்ன அழைக்கலையே, அவர் சத்தத்தோன்னு நான் கேட்கலையே, உங்களை யூஸ் பண்ணணும்னு விரும்பினா ரூத்த மாதிரி அர்ப்பணிங்க, ரூத்த மாதிரி அர்ப்பணிங்க. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதிருப்பதாக. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்யறதுக்கு சில நேரம் பர்சனலாக அழைச்சிட்டே இருக்க மாட்டாரு. வாய்ப்புகள் வரும், அழைப்பு சான்ஸ் வடிவில் வரும், வாய்ப்புகள் வடிவில் சில நேரம் அழைப்பு வரும். டைரெக்டாக கூப்பிடல யாரும், ஒரு வாய்ப்பு தான் கிடச்சிது. போனால் ரூத்து வாழ்க்கை மாறிச்சு. விட்டு அதாவது அர்ப்பணிக்காம திரும்பி போன ஓர்பால் மிஸ் பண்ணா அதோட அவள் சரித்திரம் முடியுது. ரூத்துடைய சரித்திரம் தொடருகிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மத்தேயு 1:5 பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஆமென். ஓபேத் ரூத்துடைய மகன் ஓபேத், அவன் ஈசாய பெறான். ஈசாய் யாரை பெறான்? தாவீதை பெறான். தாவீதோட அப்பா ஈசாய், ஈசாயுடைய அப்பா ஓபேத். ஸ்தோத்திரம். ஓபேத்துடைய அம்மா யாரு? ரூத்து. ரூத்துடைய 4வது ஜெனரேஷன் தாவீது, 4ஆம் தலைமுறை. தாவீதுடைய பூட்டி யாரு? ரூத்து. பைபிளை நல்ல வாசித்து பாருங்க. அழைப்பே இல்லாமல் அர்ப்பணித்து வந்தவளை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவில்லை, வெறுமையாய் அனுப்பவில்லை. 100 மடங்கு அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் யாரும் எங்களை கூப்பிடலைங்க, யாரும் அழைக்கலை. அந்த 11ஆம் மணி வேலையில் நின்று கொண்டிருந்தவர்கள், எங்களுக்கு யாரும் அழைப்பு கொடுக்கல நின்றவர்களை கர்த்தர் கடைசி மணி நேரத்தில் கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வேலை செய்ய வைத்து அவர்களுக்கும் உரிய கூலியை கொடுத்த ஆண்டவர், எவரையும் புறம்பே தள்ளாத ஒரு தேவன். அர்ப்பணித்து பாருங்கள், விட்டு பாருங்கள். தேவன் உங்களுக்காக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை சில காரியங்களை விட்டு விட்டு பாருங்கள். ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். திரும்பி போகல ரூத்து, ஒரு தடவை கூட போய் திரும்பி பார்க்க வரல. என்னைக்கு விட்டாலோ திரும்ப பார்க்கல. இந்த விட்டு விடுகிற அனுபவத்துல முக்கியமானது திரும்பி போகாமல் இருக்கிற அனுபவம். ஆமென். எதை விட்டு வர்றீங்களோ திரும்பி பார்க்காதீங்க. விட்டு வந்ததை லோத்து மனைவி திரும்பி பார்த்தபோது உப்பு தூணாக மாறினார். அப்பப்ப பார்க்காதீங்க. விட்டு வந்த பாவத்தை, விட்டு வந்த காரியங்களை, விட்டு வந்த பாரம்பரியங்களை, விட்டு வந்த உறவுகளை திரும்பி பார்க்காதீங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியரை கொண்டு வரும். சோதம் குமரா பட்டணத்தை விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. விட்டுருக்கலாமே, விடல. விடாதனாலதான் உப்பு தூணா மாறினான். நம்முடைய லைஃப்ல விட சொல்றதை விட்டுட்டா ஈஸியா இருக்கும் ஆசீர்வாதம் வர்றது. பல வருஷமா, பல மாதங்களா தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஒரே ஒன்ன விட வேண்டி இருக்கு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அந்த பர்பிள் எது, அந்த பர்பிள் எது, அந்த மேன்மையை நான் விடுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதை நான் விடுவதற்கு உதவி செய்ய. ரூத்துடைய வாழ்க்கையில அவருடைய தேசம் பர்பிள், ரூத்துடைய வாழ்க்கையில் அவருடைய ஜனங்கள் பர்பிள். அதை விட்டால் ஆண்டவர் அழைக்கப்படாத ஒரு பாத்திரத்தை விட்டு வந்த போது உயர்த்தி ஆசீர்வதித்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆனா ரூத் வாழ்க்கையில பாருங்க, அழைப்பு இல்லை. அவ தான் தெரிந்து கொள்றா இந்த தேவனை. அவர் இவளை தெரிந்து முன்குறித்திருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கிடைத்த போது அவள் இந்த தேவனை தெரிந்து கொண்டாள். பைபிள் சொல்லுறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த ஆண்டவரை இயேசுவை யாரெல்லாம் தெரிந்து கொள்றீங்களோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ஆண்டவரை நீங்க தெரிந்து கொள்ளாம இருந்தா, இவர் ஆராதிக்க, இவருக்காய் வாழ, இவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு, பாவங்களை உலகத்தை விட்டு இந்த இயேசு போதுன்னு வருவீங்கன்னா, ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரூத்தை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. விட்டு வர்றவங்களை
ஹானர் பண்ணுவார், மேன்மையான இடத்துல கொண்டு வைப்பார். இந்த ரூத்துக்கு எவ்வளோ திட்டங்கள் இருந்திருக்கலாம். நகோமியே சொல்கிறா, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிடுங்கப்பா, 2 பேரும் போங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் போங்க, உங்கள் சுய திட்டத்தின்படி போங்க, உங்களுக்கு என்ன விரும்புகிறீங்களோ அப்படி போங்க, பிரச்சனை இல்லை, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே அப்படி சொல்லாதீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லாதீங்க, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனைகளை கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை அவங்க தீர்மானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நகோமி சொல்றா, நீயே போய் பார்த்துக்கோங்க. ஆனாலும் போகலை. திரும்பி போறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சி, கூட வர்றதுக்கும் வாய்ப்பு கிடைச்சி. ஆனால் கூட வர்றதுக்கு அவ அழைப்பும் கொடுக்கல, இவளாத்தான் வாரேன்னு வர்றா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இயேசுநாதருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நிறைய பெரிய ஊழியர்களுடைய அனுபவங்களில் கூட உண்டு. நான் நிறைய பேருடைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். சில அனுபவங்களை பாருங்க, அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற வாஞ்சை தான் அவங்கள பெரிய ஊழியத்தை செய்ய வைத்தது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்ட ஆபிரகாம் விட்டு வந்தபோது உயர்த்தி ஆசீர்வதித்தார். அழைப்பே இல்லாமல் தன்னையே அர்ப்பணித்து எல்லாவற்றையும் விட்டு வந்த ரூத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா, எனக்குள்ள ஒரு உந்துதல், ஒரு அழைப்பு வரணும்னு நினைக்காதீங்க, அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவருக்காக இந்த சபையில் நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதற்கு ஒரு ஆல்ட்ரு கால் தேவையில்லை, இதுக்கு ஒரு மெசேஜ் தேவையில்லை. உங்களை நீங்களே அர்ப்பணித்து தேவனுக்காக இந்த சபையில் ஏதாவது ஒன்று நான் செய்யணுங்கிற அந்த வாஞ்சையோடு வரும்போது ரூத்தை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லா திட்டங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்தவள் ரூத்து. ஆனால் சுய திட்டத்தில் வாழ்ந்தவன் லோத்து. ஒரு ரூத்து, ஒரு லோத்து. ஒரு ரூத்து அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், ஒரு லோத்து விட்டுவிட முடியாமல் தவித்தனால சோதோமை விட்டான். சோபுதோமின் அனுபவம் உள்ள இருந்துச்சு, இதை விட முடியலை. எகிப்தை விட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை அடைந்தார்கள், அது 2 பேர். எகிப்தை விடாமல் இருதயத்தில் வச்சிருந்த அத்தனை பேரும் வனாந்திரத்தில் மடிந்து போனார்கள். விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா ஆண்டவருக்காக? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரோல் இருக்கு. நான் ஒரு பாஸ்டர் இந்த சர்ச்சில் அப்படின்னா, வீட்டில் போனால் பாஸ்டர் இல்லை, வீட்டில் போனால் ஸ்தோத்திரம், மனைவிக்கு நல்ல ஹஸ்பண்ட், பிள்ளைக்கு நல்ல ஃபாதர், எங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளை, ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒரு ரோல் இருக்கு. இங்கே இருக்கிற மாதிரி போய் நான் வீட்டில் இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. நேற்று உபாசபத்தில் சொன்னேன், உங்கள் கேரக்டர் மாறக்கூடாது, உங்கள் பிஹேவியர் மாறக்கூடாது. கேரக்டர்னா குணாதிசயம், பிஹேவியர்னா நடத்தை. இந்த 2 மாறக்கூடாது. உங்கள் ரோல் கரெக்டாக ப்ளே பண்ணணும். அதில் மாற்றம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு ரோல் இருக்கு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் அங்கே போலீஸ், வீட்டில் அவர் அப்பா, வீட்டில் ஒரு கணவன், வீட்டில் அவங்க ஒரு மனைவி. இந்த ரோல் எல்லாம் சரியாக செஞ்சால் தான் தேவனுடைய பிள்ளைகளே குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறார். நம்ம ஆஃபீஸுக்கு போனால் ஒரு ஆஃபீஸர் அங்கே அப்படி தான் இருக்கணும். ஒரு கலெக்டருடைய இடத்த பாருங்க, அவருடைய சேம்பர். கோர்ட்டுக்கு போகிறோம், அந்த சேம்பரில் இருக்கிறாங்க லாயர்ஸ் இருக்கிறாங்க, அங்கே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் அப்படி இருக்க முடியாது. வீட்டில் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோர். சபைக்கு வரும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளை. ஆமென். சபைக்கு வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள். நம்ம ஒரு பிலீவரா நிற்கணும், இந்த இடத்துல ஒரு சீசனா இருக்கணும், ஒரு சிசியா இருக்கணும். இந்த இடத்துக்குள்ள நம்ம ஆபீசர் இல்லை, இந்த இடத்துக்குள்ள நான் உயர்ந்த பதவியில் இருக்கிற அனுபவத்தில் இல்லை, இந்த இடத்தில் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். பிஹேவியர் மாறக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும், படிக்கிற இடமா இருந்தாலும், சர்ச்சாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும் பிஹேவியர் மாறக்கூடாது, கேரக்டர் மாறக்கூடாது. ரோல் மாறும், அந்த ரோலுக்கு ஏற்றபடி நம்ம ப்ளே பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வீட்டில் போய் ஒரு கலெக்டர் வேலையை பார்த்தாருன்னா என்ன ஆகும்? சோறு கிடைக்காது. வீட்டில் புருஷனாக இருக்கணும், வீட்டில்
பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கணும், பெற்றோருக்கு பிள்ளையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ரோல் என்ன? நாகமானுடைய வாழ்க்கையிலேருந்து ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவனை எலிசா மூலமாக யோர்தான் நதியில் போய் இறங்குங்கிறார். 7 நேரம் ஸ்நானம் பண்ணு, ஒரு நேரம் இல்லை, 7 நேரம் முங்கி எழுப்போ. ஆனால் 11ஆம் வசனத்தை பாருங்க, 2 ராஜாக்கள் 5:11. இவனுக்கு கோபம் வருது, கடும் கோபம். ஏன் அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் படை தளபதி, அவர் வந்து என்னை பார்த்து என்னை தடவி, அந்த வார்த்தை இருக்கு 11ஆம் வசனத்துல, தமிழ்ல இருக்கு தடவி. இப்படி அவன் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறான், எதிர்பார்ப்பு. தேவ சமூகத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள், இந்த சபையில நாம் விசுவாசிகள் என்கிற நிலையில் தான் நாம் யோசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லமா. ஏன் அற்புதம் நடக்கல? இவன் நினைச்சபடி சுகப்படுத்தலன்னா, ஆண்டவர் உன்னை கிவ் அப் பண்ண வைக்கிறார், ஒன்றை கிவ் அப் பண்ண வைக்கிறார். நாகமானே, உன் லைஃப்ல நீ பெரிய பட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, யாருக்கு தெரியாம குஷ்டரோகம் இருக்கு, நீ பெரிய படை தளபதி உண்மைதான், அது சீரியா தேசத்துல. இங்க என் சமூகத்துக்கு வந்தேன்னா நீ அற்புதத்தை பெறுவதற்காக நீ தேவ ஸ்பர்சனத்துல நீ காத்திருக்க வேண்டும், நீ கீழ்ப்படிய வேண்டும். படை தளபதி எல்லாம் வெளியே சர்ச்சுக்குள்ள வரும்போது நம்ம தேவ பிள்ளைகளா, ஒரு சீஷனா, ஒரு சீஷியா, ஒரு ஊழியக்காரனா, ஒரு விசுவாசியா நின்று, ஆண்டவரே உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டவரே அற்புதம் நடக்கிறதுக்கு சில ஸ்தானங்களை கிவ் அப் பண்ணணும், சில ஸ்தானங்களை கிவ் அப் பண்ணணும். இவனை ரட்சிப்புள்ள நடத்திட்டு எலிசா, நீ உன் வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொல்லலை, நீ அந்த வேலையில கண்டினியூ தான் பண்ணணும். ஆனால் அவன் மூலமா நிறைய பேர் ஆண்டவரை சீரியாவில் அறிந்தார்கள். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நீ கீழ்ப்படியன்னா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இல்லை நான் படை தளபதி, நான் கமாண்டர், நான் சொல்லி எல்லாரும் கேட்பாங்க, நான் இங்கே கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சான். வேலைக்காரனை வச்சு கொஞ்சம் பாடம் புகட்டுறார். வேலைக்காரன் மண்டையில் கொட்டாமல் ஒரு கொட்டு கொட்டி சொல்கிறான், ஐயா பெரிய விஷயத்த சொன்னால் செஞ்சிருப்பீர்ல, ஒரு சாதாரண விஷயம், ஒரு 7 நேரம் முங்கி எலும்புறையில் குறைஞ்சா போறியர். நம்ம பாஷையில் அப்படி தான், ஒரு 7 நேரம் முங்கி எலும்பி போயிட வேண்டியதானையா, வெளியே தெரியாமல் அற்புதத்தை வாங்கிட்டு போறதுக்கு இல்லாமல் இந்த பாடு. உடனே இறங்குனான், ஒன்றும் நடக்கலை. 7ஆவது நேரம் மூழ்கி எழும்பின போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறியது. தேவ சமூகத்துக்கு வந்தா நம்ம விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஸ்கூலுக்கு போனா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும், காலேஜுக்கு போனா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறது, எனக்கு வீட்டில் என்ன ரோல் அப்படி இருக்கணும். நாகமான்னு சொல்லலாம் நினைக்கிறான், நான் படைத்தலைவர், எனக்கு அப்படி இப்படியெல்லாம் பண்ணணும், ஃபெசிலிட்டிஸ் ஒன்றுமே இல்லையே. எங்க யோர்தான் ஒன்று ரொம்ப பிரபலமான நதி இல்லையே, விசேஷமா இல்லையா, அதை விட நல்ல நதிகள் இருக்கு. இல்லப்பா, கிவ் அப் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தை கிவ் அப் பண்ணு. நீ அந்த நிலையிலிருந்து யோசித்த அற்புதம் நடக்காது. கீழே இறங்கு, 7 நேரம் முங்கி எலும்பு. 7 என்பது பரிபூர்ணம். ஒரு காரியத்தை கீழ்ப்படிவது அல்ல, பரிபூர்ணமா எதெல்லாம் விடணுமோ. 7 என்பது விட வேண்டிய பரிபூர்ணமான காரியங்கள். ஆமென். ஒன்றல்ல, இல்ல ஒரு பாவத்தை விட்டுட்டேன், ஆண்டவர் சொல்ல 2வது ஒன்று இருக்கு அதை விடு. இல்ல 2 விட்டுட்டேன், 3வது ஒன்று இருக்கு அதையும் விடு. 3 விட்டுட்டேன், 4வது ஒன்று செஞ்சுட்டு இருக்கு அதை விடு. 5வதுயா, 6வதுயா, 7வது. இந்த 7வது ஒன்னையும் விட்டேனா உன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் தடைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில நீங்குவதற்கு இன்னும் சில காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அவைகளுக்கு கிவ் அப் பண்ணி, ஆண்டவரே என் மைண்ட்ல இருக்கிறத கர்த்தர் மாற்றி என்னை விடுதலையாக்குவீராக என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கிவ் அப் பண்ண வைக்கிற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார், வைக்கிற வரைக்கும் விட மாட்டார். விட்டு விடுதல் ரொம்ப முக்கியமான அனுபவம். அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது 8வது அதிகாரத்துல கந்தாகை என்பவளுக்கு மந்திரியா இருந்த அந்த அவனை பார்த்து அவனிடத்துக்கு ஆண்டவர் பிலிப்பு அனுப்புறார். காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. அவன் எழுந்து போனான். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே அப்படிங்கிறவருக்கு மந்திரியா இருக்கிறான், ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறான். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க.
அந்த இடத்துல இருக்கிறவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிச்சுட்டே வர்றான் ரதத்தில். நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். தூங்கிடாதீங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். விட வேண்டியதை விடணும். கிவ் அப் பண்ண ஆசீர்வாதம் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். கந்தாகை மந்திரி கதை நமக்கு தெரியும். நான் கதை சொல்ல வரல, இதுல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். போய் சேர்ந்துட்டான். எல்லாத்தையும் விளக்கமா சொல்றான். என்ன நடந்தது? நீ இறங்கு, நீ கிவ் அப் பண்ணுன்னு ஒரு டீச்சிங் அங்க இல்லை. பிரசங்கத்தை கேட்டோன்னே, விளக்கத்தை கேட்டோன்னே, பிரசங்கம் கேட்டோன்னே நீங்களே ஆல்டர் கால் கொடுக்கறதுக்கு முன்னால ஒப்பு கொடுத்துடணும். கேட்கும் போதே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை இதை விட உதவி செய்யும். 37ஆம் வசனத்துல 36ல மந்திரி சொல்றான், வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, பிலிப்பு சொல்லல, பிலிப்பு ஆல்டர் கால் கொடுக்கல, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்துங்கன்னு பிலிப்பு சொல்லல. மந்திரி சொல்றான், தண்ணீர் இருக்கிறதே, தடை என்ன? பிலிப்பு சொல்றான், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ விட வேண்டியதை விட்டா உன் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதுக்கு தடை இல்லை. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகன்னா முழு இருதயம் எதை காட்டுது? நான் விட வேண்டியதெல்லாம் விடுற அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விட வேண்டியவைகளை விடுவதற்கு, அடுத்த நிலைக்கு செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபைகளை தருவீராக. ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தான். 38ஆம் வசனம், ரதத்தை நிறுத்த சொன்னான். இறங்கிட்டான். கிவ் அப். ரதத்தை விட்டு கீழே வாங்க. சில மேன்மைகள் ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா இதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்காம கீழ்படிறக்கு கிவ் அப் கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, கீழ்படிறக்கு கிவ் அப் கொடுத்தாதான், விட்டு விட்டால்தான் ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தா இன்னும் நல்லா பேசலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரோமர் 8:13. மூன்றாவது பவுல் தன் வாழ்க்கையில இருந்த பப்புல் எதுக்கு கிவ் அப் கொடுத்தான்னா, மாம்சத்தின்படி நடப்பதை விட்டு விடுதல். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன செய்யல, யோசனை பண்ணல. இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு பிளான் பண்றது, பேசுறதுதான் மாம்சத்தின்படி நடக்கிற அனுபவம். இப்ப ரோமர் 8:13 வரும்போது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி மாம்சத்தின் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஆவிக்குரியவர்களாக வந்த பிற்பாடு, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, நீங்க விட வேண்டிய மூன்றாவது பர்பல் என்னன்னா, மாம்சத்தின்படி யோசிப்பது, மாம்சத்தின்படி நடப்பது, மாம்சத்தின்படி பேசுவது. இந்த மைண்ட்ல நீங்க திங்க் பண்றதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஆவிக்குரிய உலகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய காரியங்கள்ல, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டை தாரும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தா கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பவுல் மாம்சத்தோடு யோசனை பண்ணாம தேவ சமூகத்துல போய், கீழே வாசித்து பாருங்க, அந்த கலாத்தியர் 1:16 கீழே வாசிங்க. அரபு தேசத்துல போய் 3 வருஷம் தனிமையில காத்திருந்து ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்றாலும் மாம்சத்தோட பிளான் பண்ணக்கூடாது. மாம்சத்தின் எண்ணம் குணமுள்ளவர்களோட உட்கார்ந்து பிளான் பண்ணக்கூடாது. நல்ல செபிக்கிறவங்களோட சேர்ந்து குடும்பமா கணவன் மனைவியா கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணி, வேலைக்காக, பிசினஸ்க்காக, ஊழியத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி ஆவியானவருடைய திட்டத்தின்படி, ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விட்டுவிட வேண்டிய மூன்றாவது ஒரு அனுபவம், மாம்சத்தின்படி நடக்கிறதை, மாம்சத்தின்படி யோசிக்கிறதை, மாம்சத்தின்படி திட்டமிடுகிறதை கைவிடுவதற்கு, விட்டு விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா நான் மாம்சத்தின்படி எதையும் செய்யலை, எல்லாத்தையும் ஆவியில தான். ஆமென். மாம்சத்துல தான் இருக்கிறோம், ஆனால் ஆவியில நடத்தப்படணும். அதனுடைய அனுபவம். ரோமர் 8:14 பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஆவியானவரால் லீட் பண்ணப்படணும். மாம்சத்தில் யோசிக்க கூடாது. அப்படின்னா உடனே நீங்க பரலோத்து போயிடணும்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் அதை சொல்லலை. இந்த உயிர் வாழ்கிற வரைக்கும் மாம்சத்தில் தான். அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே
ஆவியானவர்களை லீட் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு வாட் இஸ் யுவர் பர்பிள்? உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு இந்த பர்பிளாக இருக்குது, மேன்மையாக இருக்குது, ராயல்ட்டி, இதெல்லாம் விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் பவுல் விட்டார் தெரியுமா? 2 காரணத்துக்காக தான் இவ்வளோத்தையும் கிவ் அப் பண்ணுறாரு. ஏன் கிவ் அப் பண்ணணும்? கிவ் அப் யுவர் பர்பிள். எதற்காக? பர்பஸ் என்ன? வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். 2 விஷயத்துக்காக தான் கிவ் அப் பண்ண சொல்றார். 1, இன்னும் அவரை நான் அறிய வேண்டும். 2வதாக, நான் மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு தகுதியாக வேண்டாம். கண்ணை மூடுனா அடுத்த செகண்ட் பரலோகத்தில் கண்ணை திறக்கணும்னு விரும்புறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எங்க இப்பவுமே கண்ணை மூடக்கூடாது பாஸ்டர், இன்னும் நாள் இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆண்டவர் பலன் தருவார். ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து ஊழியத்தின் முடிவு வரைக்கும் பவுல் எப்படி இருக்கிறார்னா, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதியாக நான் ஆண்டவரேன். வேற என்ன கொண்டு போகிறோம்? இந்த உலகத்தில் ஏதாவது கொண்டு போகிறோமா? ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இந்த உலகத்தில் என்னத்தை சம்பாதித்தாலும் விட்டுட்டு தான் போகணும். 2 காரியம். 1, உங்கள் பாப்பில் ஏன் கிவ் அப் பண்ணனா, அவரை அறியணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவரை அறியணும். 2வது, மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு தகுதியாகணும். கிருபை தாரும் ஆண்டவரே. வாட் இஸ் யுவர் பர்பிள்? இன்னைக்கு உங்களுடைய பர்பிள் என்ன? எது உங்கள் வாழ்க்கையில் விட முடியாமல் இருக்கு? பழைய வாழ்க்கையா, பாவ வாழ்க்கையா? இன்னைக்கு கிவ் அப் பண்ணுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இனி. இதுதான் கிவ் அப் பண்ற அனுபவம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். இந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. உண்மையான சீசத்துவம் என்பது ஏதோ கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செய்து போறதல்ல, முழுவதும் 100% கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது தான் சீசத்துவம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு எங்க பர்பிள் எது? அதை விடுறதுக்கு கிருபை தாரும். உம்மை அறியறதுக்கும் மரித்தோரிலிருந்து எழும்ப தகுதி ஆகுவதற்கும் வருகை ரொம்ப சீக்கிரங்க. இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வருகையோ நம்முடைய மரணமோ, அவரை சந்திப்பதற்கு நான் தகுதியாகணும் ஆண்டவரே. இந்த 2 நடக்கன்னா விட வேண்டியதை விடணும். விட வேண்டியதை விடாதவங்களால இன்னும் நல்ல கர்த்தரை அறிய முடியாது. சபை காரியங்களை ஆழமாக அறிய முடியாது. தேவராஜ்யத்தின் காரியங்களை ஆழமாக அறிய முடியாது. விட வேண்டியதை விட்டா இன்னும் அவரை அறியலாம், இன்னும் அவரை அறியலாம். மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு தகுதியாகலாம். பவுலுடைய அனுபவத்திலிருந்து 3 காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஜெபம் பண்ணும் போது எதை விடுறணும்னு கர்த்தர் சொல்கிறாரோ அதை விடுறதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிற இடத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக.